அரசாங்கத்தினுடைய விதிமுறைப்படி நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு எச்சரிக்கை. இங்கே என்னுடைய உழைப்பில் எனக்கு கிடைத்த வெகுமதிகளும் வருமானம் தான் இங்கே சொல்கிறேனே வழியே யாருக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் இங்கே யாருக்கும் நாங்கள் தரலை. நம்ம உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், RS ராஜன் உங்களை இந்த பியூட்டிஃபுல் வீடியோ ப்ரெசன்டேஷனில் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பாராட்டுறேன். ஏன்னா ஜர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு நீங்கள் எடுத்த ஒரு முதலடி தான் இது என்ன ஏது நீங்கள் பார்ப்பதற்கு, நீங்கள் இங்கே இசைத்ததற்கு. இதுக்கு முன்னாடி என்னுடைய அறிமுகம் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் RS ராஜன். இந்த வாய்ப்பை ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் மாத்திரமில்லை, என் மூலியமாக பல பேர் வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை நான் எடுப்பதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, BHL அப்படிங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு சீனியர் மேனேஜராக மாத சம்பளம் 1,40,000 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 1,40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த வாய்ப்புக்கு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது காரணம் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சின்ன வயதில் 27, 28, 29 வயதில் என்னோட வேலை பார்த்த ஒரு முதிய அதிகாரி ஒரு பிளட் கேன்சர் வந்து இறந்தபோது அவருடைய ஃபேமிலி நடுத்தருக்கு வந்தபோது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த மாதாந்திர சம்பளங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நிரந்தர இது இல்லைன்னு. ஸோ அதுலேருந்து ஃபேமிலிக்கு ஒரு நிரந்தரமான விஷயம் தேடுவதற்காக நான் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ரோலர் கோஸ்டர். அப்படி தேடி 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 நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் அந்த வெஸ்டீஜ் ஃப்ளட்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ முன்னாடி காமிக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த வாய்ப்புக்குள்ளே வருவதற்கு முன்னாடி என்னுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுதான் நான் கல்யாணம் ஆன வயதில் எடுத்த படம். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்களுக்கு ஒரு 10 வயதான நிலையில் எடுத்த படம் இது. அதாவது இப்போ இருந்து ஒரு 28 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த படம் இது. அங்கே வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்ட்டை போட்டுட்டு நிற்கிறவர் தான் இப்போ முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு. எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு காரணம் வெறும் வருமானம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் அது நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரியான விஷயத்தை தான் உங்களையும் அழைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அம்மா பேரில் R ஜெயலட்சுமி அங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க பேரில் எடுத்தேன். எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2009 எடுத்தேன். ஆக 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புக்குள்ளே ஒரு பகுதி நேரமாக உள்ளுக்குள்ளே வந்தேன். அந்த முதல் மாதம் எனக்கு வந்த வருமானம் பாருங்கள் 1619 ரூபா. 1,40,000 சம்பாதிக்கிறவர் ஏதோ ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு எனக்கு ஒரு மாதத்தில் 1000 ரூபா வருமானம் கிடச்சிருக்குன்னு சொன்னாக்கா பாராட்டுவாங்களா, கிண்டல் கேலி பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவு கிண்டல்கள் கேலிகள். பட் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த வியாபாரம் சிங்களாக கட்டக்கூடியது. ஆனால் கட்டி முடிச்சிட்டோம்னா நம் தலைமுறையும் காப்பாற்றக்கூடியதுன்னு. அதுக்காக தொடர்ந்து செஞ்சேன். இந்த 10 வருடத்தில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இனிமேல் நான் காமிக்கக்கூடியதெல்லாம் வெஸ்டீஜோட செக் ஸ்டேட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபார்ம் 26AS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது TDS ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதுதான் காமிக்க போகிறேன். நான் இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்த வருடம் 2009-10 ஃபைனான்ஷியல் இயர். அப்போ செப்டம்பர் மாதம் வந்தேன். ஸோ செப்டம்பர் டு மார்ச் ஒரு 6 மாதத்தில் எனக்கு வந்த வருமானம் 2,13,000 ரூபா. முதல் மாதம் 1000 ரூபாய். அடுத்த 5 மாதத்தில் 2,13,000னா வருமானம் என்ன வேகத்தில் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அடுத்த வருஷம் அந்த வருமானம் என்னாச்சு பாருங்கள், 14 லட்சமாக மாறிச்சு வருஷாந்திர வருமானம். அடுத்த வருஷம் பாருங்கள் இட் பிகேம் 35 lakhs. அதுக்கு அடுத்த வருஷம் வருடாந்திர வருமானம் 77 லட்சம். தட் மீன்ஸ் மாதாந்திர வருமானம் 6.5 லட்சம். உங்களால் நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மேடர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் TDS ஃபார்மை எடுத்து காமிச்சிட்ருக்கேன். நான் பாஸ் பண்ணிவிட்டு கூட ஊர்ந்து பாருங்கள், தெளிவடைஞ்சிக்கோங்க. அடுத்த வருஷம் என்னாச்சுன்னு பாருங்கள், இட் நியர்லி டச்ட் 1 crore 98 lakhs. அதுக்கப்புறம் 1,31,00,000, அப்புறம் 1,38,00,000, அப்புறம் 1,49,00,000, அப்புறம் 1,52,00,000. மார்ச் 2019 முடியும் போது 1,69,00,000 ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏப்ரல் 2019 இந்த மார்ச் 2020 நான் காமிக்க முடியல. பிகாஸ் இன்னும் இந்த இன்கம் டேக்ஸோடைய கணக்கு முடிக்கலாம். அந்த அனுவல் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அது ஒரு 1,70,00,000. இந்த வியாபாரத்தில் நான் அதிகபட்சமாக சம்பாதிச்சது 17 லட்ச ரூபா மாதத்துக்கு. இது இப்போ நான் காமிச்சதே உங்களுக்கு கிராக் மூலியமாக காமிக்கிறேன் பாருங்கள். முதல் வருஷம் 2,14,000 ஆச்சு. அப்புறம் 14 லட்சம் ஆச்சு. அப்புறம் 35 லட்சம், அப்புறம் 77 லட்சம், அப்புறம் 98 லட்சம், அப்புறம் 1,31,00,000, 1,38,00,000, 1,49,00,000, 1,52,00,000, 1,69,00,000. மார்ச் 2019 முடியும். மார்ச் 2019 முடிய நான் சம்பாதிச்சது 9,69,00,000. ஸோ ஏப்ரல் 2019 மார்ச் 2020 கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன் வித்தவுட் நோ இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது இது மாத்திரம் இல்லை, இந்த வாய்ப்பில் ஒவ்வொரு வருடமும் 2 முறை ஃபாரின் ட்ரிப் இருக்குது. ஜனவரி சின்ன ட்ரிப்பு, ஜூலை பெரிய ட்ரிப்பு. அது மாதிரி இந்த 10 வருஷத்தில் 21 வெளிநாடு சுற்றுலாக்கள் 27 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய முதல் வெளிநாடு சுற்றுலா ஜூலை 2010 ஆரம்பிச்சது. டோட்டல் வெஸ்டீஜில் 40 பேர் இருந்தாங்க. டோட்டல் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு ஆள் நான் போனேன்.
அடுத்த 6 மாதம் ஜனவரி போகும்போது நான் தனியாக போகலை, எங்களோட 9 பேர் வந்தாங்க. அந்த 9 பேரில் என் அம்மா மகளும் இருக்காங்க. அங்கே கீழே பார்க்குறீங்க பாருங்க, உலகத்தினுடைய அதிநவீனமான சொகுசு கப்பல். அதில் 4 நாட்கள் 5 நாட்கள் பிரயாணம் மலேசியா சிங்கப்பூரை சுற்றி வந்தோம். அடுத்த 6 மாதம் நானும் என் மகளும் வேறு சுவிட்சர்லாந்து. அடுத்த 6 மாதம் இல்லை, ஏன்னா அந்த வருஷம் 3 ட்ரிப்பு. அடுத்த மாதமே 15 பேரோட தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு 5 மாதத்தில் 25 நண்பர்களோட மலேசியா ஜென்டிங் ஐலாண்ட் போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதம் 12 நண்பர்களோட நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ் போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதம் 55 நண்பர்களோட துபாய் போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதம் 25 நண்பர்களோட ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். 2014 போகும்போது நம்ம குழுவில் மொத்தம் 106 நண்பர்கள் வந்திருந்தாங்க. சீன பெருஞ்சோர் மேலே போய் நின்று வந்தோம். என்ன புரியுது ஃப்ரெண்ட்ஸ்? நான் மாத்திரம் சம்பாதிக்கல. நான் யாருக்கெல்லாம் சொன்னேனோ அவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு. அடுத்த 6 மாதம் 39 பேரோட மாஸ்கோ போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா 196 பேரோட புக்கட் தீவுகளுக்கு போனேன். நாங்கள் போன ஃப்ளைட் பாருங்கள், ஃப்ளைட் ஃபுல்லாக நாங்கள் தான். அடுத்த 6 மாதம் வீவர் டர்க்கி, இஸ்தான்புல் கம்ப்யூட்டர் ஷோவில் ஆட்டார் பலூனில் பறந்துட்டு வந்தோம். அப்புறம் இந்தோனேஷியா பாலி, அப்புறம் லண்டன் ஸ்காட்லாண்ட், அதுக்கப்புறம் அபுதாபி அப்படிங்கிற நாடு, அப்புறம் ஸ்பெயின், அதுக்கப்புறம் திருப்பி பேக் அகெயின் டு தாய்லாந்து. இப்போ 260 பேரோட. அப்புறம் 2018 3 ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்லோவேக்கியா. 2019 பிப்ரவரி திருப்பியும் சொகுசு கப்பல். இந்த தடவை போகும்போது ஃப்ரெண்ட்ஸ், அந்த சொகுசு கப்பல் முழுக்க வெஸ்டீஸ் பீப்புள் 1650 பேர். அதில் நம்ம குழுவை சார்ந்தவர்கள் 420 பேர். கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாத்துலேயும் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, பங்களாதேஷ், பஹ்ரைன், துபாயிலேருந்தும் இருந்தாங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு அங்கெல்லாம் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு வந்தேன். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 300 ட்ரிப் என்னை அழைச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ப்பில் வரும்போது 52 வயதில் நான் தமிழ்நாடு சுற்றலை. இன்னொரு சில வருடங்களில் உலகம் சுற்றி வந்துடுவேன், ஒரு பைசா செலவில்லாமல். அது மாத்திரம் இல்லை, இந்த வாய்ப்புக்குள்ளே வந்து 6வது மாதம் ஏப்ரல் 2010 இந்த கார் வாங்கினேன். ஒரு வருஷத்தில் இந்த கார் வாங்கினேன். அந்த கார் வாங்கும்போது அந்த காரை கொடுத்துட்டு வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார் வீட்டில் இருந்து என் மகளை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். 2 காரும் வீட்டில் இருக்கும்போது 2012 உலக கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய 43 லட்சம் பெருமானமான மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கினேன். 2013 என் மகளே போனால் அந்த சிவப்பு கலர் காரை பச்சை கலர் காராக மாற்றிட்டு, அது பெட்ரோல், அது டீசல். அதுக்கப்புறம் என் மகளும் ஒரு பொறியியல் துறை பட்டதாரி. இதை ஒரு விளையாட்டாக எடுத்தால் இன்றைக்கி ஒரு கிரவுண்ட் டைரக்டராக மாதம் 1,50,000 தனியாக சம்பாதிச்சிட்ருக்கா. 2014 அவ பேரில் இந்த கார் வாங்கினேன். 2015 அங்கே பார்க்குற பென்ஸை ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதை கொடுத்துட்டு 60 லட்சம் பெருமானமான இ கிளாஸ் பென்ஸ் வாங்கினேன். 2016 இந்த ஈகோ ஸ்போர்ட் வாங்கினேன். ஆக 10 வருடங்களில் 7 கார்கள் வாங்கியிருக்கேன். இந்த 7 காரில் வீட்டில் இன்றைக்கி 4 கார் இருக்குது, 2 டிரைவர்ஸ் இருக்காங்க. மேடர் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாத்திரம் சம்பாதிக்கல. இன்றைக்கி நம்மளுடைய குழுவில் 10,000 நண்பர்கள் மீகர் 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து மாதம் 8.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க 10,000 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி ஒரு 10 நண்பர்கள் பென்ஸ், BMW, ஆடியில் உலா வந்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 220 நண்பர்கள் சொகுசு காரில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் சைக்கிள் கூட ஓட்டினதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்பேற்பட்ட வாழ்க்கை மாற்றத்தும் ஏற்பட்டதுனால உலகத் தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தது. நம்ம டாக்டர் ரோசியா கவர்னராக இருக்கும்போது எனக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் எக்ஸலன்ஸ் அவார்டு அவர் கையிலேருந்து கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, நம்ம கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னே அமுத சுரபி அப்படிங்கிற அறக்கட்டளை, நம்ம பேரரசு கவிஞர் வைரமுத்து அவங்க கையில் கலியுக கர்ணன் அப்படிங்கிற அவார்டு. ஜஸ்ட் திங்க். இது மாத்திரம் இல்லை, நெட் டிவி ஃபார் யூ அப்படின்னு யூடியூப் சேனல், ஒரு 15 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிற சேனல். என்ன முதலீடே இல்லாமல் வியாபாரம் பண்ணுறதை பற்றின ஒரு இன்டர்வியூவை பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பிஹைண்ட் வுட்ஸ் சேனல், ஒரு மோர் தென் ஒரு 50 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்க. அவங்க 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம், அதை விட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. இதை தவிர நம்ம கலைஞர் டிவியில் விடியலே வா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழில் முனைவோருக்கு உண்டான ஒரு ஆலோசகராக என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. சாதாரண மனிதன் சாதாரண வாழ்க்கை, ஆனால் 10 வருடங்கள் கழித்து பாருங்கள், அசாதாரண மனிதன் அசாதாரண வாழ்க்கை. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உங்களை நான் நினைக்கிறேன். எனக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். தயவுசெய்து கேள்விகளை கேளுங்க. ஏன்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அடுத்தது இது என்ன ஏதுன்னு சொல்லுவதற்கு இன்னும் சில வீடியோக்கள் 7 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு 2-3 வீடியோக்கள் இருக்குது. அதையும் பாருங்கள், அதுலேருந்து கேள்விகள் கேளுங்க. எல்லாத்துக்கும் தெளிவடைங்க. உங்கள் வாழ்க்கை மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் இதுக்குள்ளே வரும்போது உங்களை மாதிரியே வேதனையோடும் வலியோடும் வாழ்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி அந்த வேதனையும் வலியும் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வாழ்க்கை தான் உங்களுக்கையும் அழைக்கிறேன். உங்களை மாத்திரமில்லை, உங்கள் மூலியமாக எவ்வளோ பேர் வாழ்க்கையை நம்ம தொடலாம். இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சி நம்ம செய்யலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இதை பார்த்ததற்கு. இதோடு நிற்காதீங்க, இன்னும்
என்னென்ன உண்டோ அதெல்லாம் பாருங்கள், உங்கள் கேள்வியெல்லாம் கேளுங்க, எல்லாத்துக்கும் தெளிவுபடுங்க. ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.